ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மணக்க தக்காளி ரசம். அதுவும் கல்யாண வீட்டு தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் வீட்டில் எத்தனை முறை தான் ரசம் வச்சாலும் கல்யாண பந்தியில் பரிமாறப்படுற அந்த கல்யாண ரசத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. இன்றைக்கி நாம் அந்த கல்யாண வீட்டு தக்காளி ரசத்தை வீட்டில் அதே டேஸ்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொண்டு வரலான் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டு தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்துக்கங்க. இது ரொம்ப பெரிய தக்காளி. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கங்க. தக்காளி மேல் பகுதியை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மிளகை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து விட்டுக்கங்க. மிளகு ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. லேசாக வறுபட்டு வாசனை வந்தால் போதும். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த சீரகத்தையுமே லேசாக மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கங்க. இதுவும் லேசாக வாசனை வர ஆரம்பிக்கும் போதே நாம் இதையும் வெளியே எடுத்துடலாம். இப்போ மிளகு சீரகம் ரெண்டையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து நாம் தக்காளி பழத்தை மசித்து எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மசித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் சுலபமாக மசிக்க வரும். சின்ன தக்காளி பழமாக இருந்தாலும் உங்களுக்கு சுலபமாக நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு. அடுத்து இது கூட ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தண்டோடவே சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. நாம் அரைச்சி வச்ச மிளகு சீரக பொடியிலிருந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெல்லம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கரைச்சி விட்டுக்கலாம். புளி, கல்லுப்பு, மஞ்சள் தூள், சேர்த்த மிளகு சீரகத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையாலேயே கொஞ்சம் நல்லா அழுத்த பெசரி விட்டுக்காங்க. இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கையாலேயே நல்லா கரைச்சி விடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி ரசத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ரசம் செஞ்சாலும் புளி, கல்லுப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பெசரி விட்டு செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெசரி விட்டாச்சு. இந்தளவுக்கு எல்லாமே நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகமும் பொரியட்டும். ஒரு 4 இல்லைன்னா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து லேசாக எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 8 பல் சின்ன பல் பூண்டை இந்த மாதிரி லேசாக இடித்து சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை ரெண்டுமே எண்ணெயில் லேசாக வதங்கி வரட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கங்க. பெருங்காயத்தூள் பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரசத்தில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கல்லுப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மீதி உப்பை இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரசத்தை சூடு பண்ணுங்க. இந்த மாதிரி சூடு பண்ணும்போது ரசத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி
வரத்துக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் இப்படியே நல்லாயிருக்கும். ஆனால் கல்யாண ரசம் அப்படின்றதுனால நாம் இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விட்டு இதில் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கல்யாண ரசம் அப்படின்றதுனால கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்து தாளித்து விட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை கலந்து விட்டால் நமக்கு மணக்க மணக்க கல்யாண தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தோட உங்களுக்கு பிடிச்ச பொரியல் வறுவலோட இந்த கல்யாண தக்காளி ரசத்தை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.